என்னங்க ரொட்டி தீஞ்சு போச்சுங்க. அழுகாதுமா. நம்ம வந்து தோசைக்கல்லை மாற்றி கொடுத்துறோம். ஓகேவா? தோசைக்கல் சரியில்லை, அதனால தான் ரொட்டி தீஞ்சு போகுது. ஓகே, மாற்றிடுவோம். அழுகாது செல்லம். எங்க இன்னைக்கும் ரொட்டி தீஞ்சு போச்சுங்க. என்னம்மா டெய்லி ரொட்டி தீஞ்சு போகுது? அழுகாதம்மா. நாளைக்கு அடுப்பை மாற்றிடும். ஓகேவா? அடுப்பு பிரச்சனைனால தான் ரொட்டி தீயுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அடுப்பை மாற்றிடும் செல்லம். அழுகாது. என்னங்க இன்னைக்கு ரொட்டி தீஞ்சு போச்சுங்க. சச்சோ, ஏம்மா இப்படி டெய்லி தீஞ்சு போகுது? இப்போதான் உண்மையான காரணத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். மாவு தான் சரியில்லை. நாளையிலேருந்து நம்ம வேறு பிராண்டு மாவு வாங்குவோம். ஓகேவா? அழுகாது செல்லம். நாளைக்கு வேறு பிராண்ட் மாவு வாங்கி தரேன். என்னங்க இன்னைக்கு ரொட்டி தீஞ்சு போச்சுங்க. என்னம்மா மாவு மாற்றியும் ரொட்டி தீஞ்சு போச்சாம்மா? இப்போதாம்மா இதுக்கான உண்மையான காரணம் எனக்கு தெரிஞ்சிச்சு. எதை மாற்றணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதை சொல்லக்கூடிய தைரியம் என்கிட்ட இல்லைம்மா. நீ அழுகாத செல்லம். ஓகேவா? எதை மாற்றணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீ ஒன்று செய். நாளிலிருந்து ரொட்டியே நீ சுடாத. ஓகேவா? ரொட்டியே கேன்சல். இனிமேல் ரொட்டியே கேன்சல். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியல, ஆனால் அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. நம்ம தலையில் அவள் தான் எழுதி வச்சாச்சு, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள்.